குட் மார்னிங் இன்வெஸ்டர்ஸ். நம்ம இந்த ஆடியோவில் ஒரு 5 ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த 5 ஈக்விட்டி ஷேர்ஸும் ஃபண்டமெண்டலாகவும் பார்த்தாலும் சரி, டெக்னிக்கல் பார்த்தாலும் சரி, இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக தான் இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸ் மாதிரியெல்லாம் பெரிய லெவலில் பிஇ ரேஷியோ அதெல்லாம் இல்லை. நார்மல் ஒரு ஸ்டாக்கு அது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுமோ அந்த லெவலில் இப்போ இருக்குது. நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜில் கன்சிடர் பண்ணால் ஒரு லாங் டைமுக்கு அற்புதமாக லாபம் தரக்கூடிய பங்குகள். ஏன்னா இவன் வளர்ச்சி அடைந்த பங்குகள்லாம் கிடையாது, வளர்ச்சி அடைய போகிற பங்குகள். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணணும்னா, நாளைக்கு வளரக்கூடிய பங்குகளை தான் சூஸ் பண்ணணும். வளர்ந்த பங்குகளை தொடவே கூடாது. வளர்ந்த பங்குகள் மேலும் மேலும் வளருமான்னு கேட்டால் அது வளராது. அது நமக்கு தெரியணும். இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, அதோட பிஇ ரேஷியோ 1000க்கு மேலே இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு 150 கிட்ட இருக்குது, 300 கிட்ட இருக்குது, பிஇஜி ரேஷியோ ஒரு 60-40 கிட்ட இருக்குது. அது மாதிரி பல ஷேர்லாம் இருக்குது. அந்த ஷேரை போய் நம்ம இது நாளைக்கு இன்னும் க்ரோத் ஆகும்னு நினச்சி வாங்கினோம்னா அது வாங்காது. ஏன்னா அது பல வருடங்கள் தரக்கூடிய அந்த க்ரோத்தை இப்போவே கொடுத்துடுச்சு. இது பாதி பேருக்கு புரியவே மாட்டுது ஷேர் மார்க்கெட்டில். ஏன்னா அவங்க அந்த ஷேரை வாங்கும் போது அதை அவங்க அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் சொன்னாங்க அந்த ஷேர் இன்னும் மேலே போகும், அவர் சொன்ன மாதிரி நடக்கும்ன்ட்டு அவங்கள அப்படியே டிபெண்ட் பண்ணி வாங்கிடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. யாராவது சொல்லட்டும், யார் சொன்னாலுமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் போய் அதில் அந்த பிஇ ரேஷியோ பாருங்கள், அதோட ப்ரைஸ் டு புக்கு பாருங்கள். அவங்க இதுக்கு மேலேயும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கா நீங்கள் திங்க் பண்ணுங்கள். உங்கள் காசுக்கு வேற ஒருத்தன் பதில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் காசை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். லாஸோ லாபமோ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முடிவு நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அந்த முடிவை வேற ஒருத்தர் சொல்கிறதா இருந்தாலும் அதில் நீங்கள் கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணணும். இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். ஏன்னா ரொம்ப பேர் இந்த யூடியூப்பில் கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 லட்சம் போட்டு 50,000 லாஸில் இருக்குது, 75,000 லாஸில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலங்க பண்ணணும்? நம்ம நார்மலாக எதில் பண்ணுவோம்? வளரக்கூடிய ஸ்டாக்கில் தானே பண்ணணும். வளர்ந்த ஸ்டாக்கில் பண்ணால் அது எப்படி உங்களுக்கு இன்னும் க்ரோத் ஆகும் நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு புரியலையே. ஒரு காலேஜ் ஒருத்தன் படிக்கிறான், ஒரு +2 முடிக்கிறான்னா அவனுக்கு அடுத்த ப்ரோக்ரஸ் காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு, அதுக்கப்புறம் எம்ஃபில்லு, பிஹெச்டி, இந்த மாதிரி முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிஹெச்டி முடிச்சிட்டான், ஒரு வைவா ஃபாரினில் போய் பண்ணுறான், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? டாக்டரேட் ஆவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? ஒன்றுமே ஆக மாட்டான். அதுதான் அவனோட சர்க்கிள். அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் பல ஷேர் வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்குது. அந்த வளர்ச்சி அடைஞ்ச ஷேரில் நம்ம மறுபடியும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் பண்ண அவன் ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கிட்டு தான் இருப்பான். இது பல பேர் புரியாமையே ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க. அது ஒரு வேளை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, அது இன் ஃப்யூச்சர் கரெக்ஷன் ஆகிட்டு கூட மேலே வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதை ஸ்விங் ட்ரேட்லேயும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளே ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம உள்ளே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணால் அப்போ அந்த பங்கு சந்தையில் உங்களோட க்ரோத் எப்படி டெவலப் ஆகும்? ஆகாது. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுற அந்த மெத்தடில் தான் பல தப்புகள் இருக்குது. நான் நேற்று கூட ஒரு யூடியூப்பில் கேட்டேன். ஒருத்தர் இந்த எட்டர்னலில் போய் வாங்கியிருக்காரு. இப்போ அது நல்லா பிக்கப் போயிட்டுருக்கு. லம்பாக வாங்கிட்டு இருக்காரு போல இருக்குது. இப்போ அது ப்ராஃபிட்டில் இருக்குது.
அடுத்த வருஷமும் அது ப்ராஃபிட்டில் இருக்குன்றதுக்கு என்னங்க கேரண்டி? அதோட பிஇ பார்த்தீங்களா 1000க்கு மேலே இருக்குது. ஒரு அசுர வளர்ச்சியில் அது இருக்குது. ஆனால் நிலையான வளர்ச்சி அது கொடுக்குமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணுமா இல்லையா? இப்போதைக்கு நமக்கு லாபம் வருது, அது 2-3 நாளில் ஷார்ட் டேர்மில் வருதுன்னா அதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு க்ரோத்தை நான் டெவலப் பண்ணணும், இந்த கார்ப்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த ஷேர்லலாம் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின்ஸ். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஒரு ஷேரை நம்ம லாங் டேர்முக்கு எடுக்கிறோன்னா எது வளரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத மற்ற யூடியூப்பில் சொல்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டு. நம்ம எல்லாத்தையும்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவங்க சொல்கிற அந்த ஷேரை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட ஷேரையாவது, நம்ம வாங்கக்கூடிய ஷேரையாவது நம்ம அனலைஸ் பண்ணணுமா இல்லையா? பண்ணணும் தானே. பண்ணால் தானே அது நமக்கு க்ரோத் கிடைக்குமா இல்லையான்னு தெரியும். நம்ம எதுக்குங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு வரோம்? நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை சில மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும், நாளைக்கு ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கணும். இந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தானே ஒவ்வொருத்தரும் வரோம். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறோமான்னு கேட்டால் அங்கே கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஏன்னா சில பேர் மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்க. யார் பண்ணுறான்னா பெரிய பெரிய ஆளுங்க தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க எங்கே வாங்கினாலும் எவ்வளோ கீழே போனாலும் ஆவரேஜ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ராட்டஜி, ஒரு லாஸை எப்படி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல பேக்ரவுண்டு ஃபினான்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு அது இருக்காது. நமக்கு இருக்கிற ஒரே ட்ராபேக் வந்து மணி தான். இந்த மணியை சம்பாதிக்க தான் நம்ம உள்ளவே வரோம். அப்படி உள்ளே வரும்போது நம்ம ஒரு ஸ்டாக்ஸை ஃப்யூச்சருக்கு எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சும் அதோட பிஇ அண்டு ப்ரைஸ் டு புக் இதெல்லாம் செக் பண்ணாமையே வாங்கிட்டா நம்ம வாங்குறதுலேருந்து அவன் இறங்க தான் செய்வான். இது மாதிரி எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் போய் அதை டெக்னிக்கலை விட்டுருங்க, ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணால் நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி ஷேர்ஸ் எல்லாம் ஹை வேல்யூடு ஸ்டாக்ஸாக தான் இருக்குது. 54 இருக்குது பிஇ, சிலது 100 இருக்குது, சிலது 180 இருக்குது, இந்த எட்டர்னல் 1000க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் எப்படி இன் ஃப்யூச்சர் க்ரோத் ஆகும்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த கான்செப்டே எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதிலெல்லாம் சில பேர் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. எந்த நம்பிக்கையில் பண்ணுறாங்கன்னு புரியல. உதாரணத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க, இந்த எட்டர்னல்னே எடுத்துங்களேன். இப்போ அவன் நல்லா ஹை ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இந்த ஹை ரேஞ்சில் ட்ரேட் அவன் எப்படிங்க ஆகுவான்? எவ்வளோ நாளுங்க இருப்பான்? ஒரு 2 வாரம், 1 மாதம், அட்லீஸ்ட் 3 மாதம். அடுத்த Q2 ரிசல்ட் வரும்போது அவன் பல்ல இழிச்சிட்டு கீழே விழுந்துருவான். இதுதான் நடக்கும். ஆனால் இதுவே ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது கீழே விழுந்தாலும் அவன் ஆல்ரெடி கீழே தான் இருக்கான். இதுக்கு மேலே அவன் கீழே விழுறது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படியாப்பட்ட ஷேரை தான் நம்ம இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 4 ஷேர்ஸை. அது என்னென்ன ஷேர்ஸு, இப்போ அது கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த யூனியன் பேங்க். இந்த யூனியன் பேங்க்கோட பிஇ பாருங்கள், 5.62 தாங்க இருக்கான். வெறும் 5.62. இது வீக் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் ஸ்டாக்ஸ் கரண்ட்டில் இப்போ அது வீக்காக தான் இருக்குது. அதுதான் உண்மை. அதனால தான் பிஇ வந்து 5.62 இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படியே இருக்குன்றதுக்கு கேரண்டியே கிடையாது. இது இப்படியே கீழே போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படியே கீழே போகும்னு நம்ம தீர்மானமாக நினைக்கலாம். ஏன்னா இது ஒரு பேங்க் செக்டர். கவர்மெண்ட்டோட முதுகெலும்பில் பேங்க்கெல்லாம் ஒரு பங்கு இருக்கும். அதனால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விட மாட்டாங்க. அதோட ப்ரைஸ் டு புக் பாருங்கள், வெறும் 0.89 தான். பிலோ 1க்கு கீழே தான் இருக்குது. ஆனால் டிவிடெண்ட் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறான். ஒரு வளர்ந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு டிவிடெண்ட்டை தான் இந்த யூனியன் பேங்க் கொடுக்குது. எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறான்னா 3.46% கொடுக்குறான். இது போதாதா? ஒரு ஷேரை வாங்குகிறோம், ஒரு வருஷம் நமக்கு லாஸில் இருக்குது. இந்த ஷேரே வச்சுப்போமே, யூனியன் பேங்க்கே வாங்கிட்டோம்,
அது லாஸ்ட்டில் இருக்குது. நமக்கு டிவிடெண்ட்டே 4 வாட்டி வருமே. Q1 ரிசல்ட்ஸ் எப்போல்லாம் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வருமே. நம்ம என்ன பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் மாதிரி நம்ம என்ன லட்சக்கணக்கிலேயே ஷேர்ஸை வாங்க போகிறோம். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. எடுத்த உடனேயுமே நம்ம மொத்தமாக வாங்கிடவே கூடாது. நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்கிறது, பல ஆடியோவில் சொல்கிறது இதுதான். நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போனால் ஒரு 50,000 நம்ம கையில் இருக்குது. இந்த ஷேருக்காக நம்ம ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு திங்க் பண்ணிட்டா அந்த 50,000 மொத்தமாக வாங்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 5,000 வாங்கணும். ஒரு குறிப்பிட்ட கரெக்ஷன் வரும்போது அங்கே கொஞ்சம் வாங்கணும். இப்படி இந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றது தான் நாளைக்கு சிறுதுளி பெருவெள்ளமாக மாறும். உங்களுக்கு அங்கிருந்தே மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது இந்த ஷேர்ஸ் எல்லாம் வளரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் இதெல்லாம் மடன்னு வேகமாக ஏறலைனாலும் மெதுவாக ஏறி உங்களோட வெல்த்தை டெவலப் பண்ணும். மடமடன் ஏறி மடமடன் கீழே விடுறதுக்கு ஒரு நார்மல் லெவலில் ஏறி ஓரளவுக்கு நமக்கு க்ரோத் வந்தால் அது நல்லது தானே. நம்ம என்ன இந்த ஷேரை வாங்கிட்டு 6 மாதத்துலேயே விற்றுற போகிறோம். ஒரு லாங் டைம்னாவே மினிமம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். இது ரொம்ப பேருக்கு தெரியவே மாட்டுது. லாங் டேர்ம்னால் அவங்க நினச்சிக்கிறாங்க 1 வருஷம் அப்படின்ட்டு. 1 வருஷம்லாம் கிடையாது. ஒரு லாங் டேர்ம்ன்றது மினிமம் 3 வருஷமாவது இருக்கணும். லாங் டேர்ம் யாரெல்லாம் சூஸ் பண்ணோன்னா எனக்கு இந்த மணி இப்போதைக்கு யூஸ் கிடையாது, இது ஒரு 10-15 வருஷத்துக்கு எனக்கு தேவையே இல்லை, எனக்கு இது ஒரு 3 வருஷத்துக்கு சம்பளம் அதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலனாலும் நான் நினச்ச டியூரேஷன் வரும்போது இது எனக்கு ஒரு லம்ப் அமௌண்ட்டை கொடுக்கணுன்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி லாங் டேர்ம்லாம் சூட்டபுளாக இருக்கும். அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுக்கணும். எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு, அவள் வளரும் போது இதுவும் சேர்ந்து வளரணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. அவங்க என் பையனுக்கு நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சூட்டபுளாக இருக்கும். நம்ம எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸில், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன பண்ணுறோம்? இதை தானே பண்ணுறோம். ஒரு அமௌண்ட்டை போட்டுடுறோம், அதை விட்டுடுறோம். நம்ம போய் அதை அடிக்கடிக்கு செக் பண்ணிக்கிட்டா இருக்கிறோம் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு. ஸோ நம்மளோட கடமை என்ன, அதை பண்ணணும். நம்ம ஒரு லாங் டேர்ம்னு உள்ளே வந்துடுறோம், அப்போ அதை நம்ம சரியாக பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். லாஸ் ஆகுதே அப்படின்ட்டு நம்ம வருத்தப்பட்டால், லாஸ் ஆகிறத நீங்கள் பார்த்தா மனசு கண்டிப்பாக வருத்தப்பட தான் செய்யும். பார்க்காதீங்க, ஒரு லாங் டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, அதுக்குன்னு அதை பார்க்காமே விட்டுறவும் கூடாது. அப்பப்போ அதோட ஏற்ற இறக்கம் என்னன்னு நம்ம செக் பண்ணணும். இறங்குதுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கிக்கணும். ஒரு மார்க்கெட் நமக்கு இறங்கி வருதுன்னா அது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. என்ன இப்போ நீ ஆவரேஜ் பண்ணுறா, நான் வருங்காலத்தில் உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதை சொல்கிற அந்த லாங்குவேஜை புரிஞ்சவங்க பல பேர் அதை புரிஞ்சிக்கிட்டு பெரிய லெவலில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியாதவங்க ஐயையோ இறங்குதேன்ட்டு அந்த இறங்குற அந்த விஷயத்தை மட்டுமே பிடிச்சிக்கிறாங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஏன்னா ரீட்டெயிலர்ஸோட ரியல் லைஃபே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பணம், அந்த பணத்தை சம்பாதிக்க வரோம். அதை ஒரு லாங் டேர்ம் சூஸ் பண்ணும்போது நம்ம தான் அதுக்கான வேல்யூவை கொடுக்கணும். நம்ம வாங்கினா மட்டும்தானே அது மேலே குவான்டிட்டிஸ் அதிகமாகும். குவான்டிட்டிஸ் அதிகமாக தானே அதோடய வேல்யூ ஒரு வேளை மார்க்கெட்டு ரீபவுண்ட் ஆச்சுன்னா மேலே மெருகேறும். ஸோ அப்போ அது நம்ம கையில் தான் இருக்குது வாங்கிறது. ஸோ அப்போ நம்ம அதுக்காக உழைப்பை கொடுத்தே தான் ஆகணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியது தான் இந்த யூனியன் பேங்க். அது நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒவ்வொரு பேங்க்குக்கும் என்பிஏன்றது தான் ஒரு ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவன் ஸ்லைட்ஸ்லி என்பிஏ மட்டும் அதிகமாக இருக்கான், 5.02. மற்ற எல்லாமே செக் பண்ணால் ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ, பிஇஜி ரேஷியோ எல்லாமே ஒரு ஃப்யூச்சர்ஸ் க்ரோத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த யூனியன் பேங்க்கில் இருக்குது. நம்ம அடுத்த ஷேரை பார்க்கலாம். அடுத்த ஷேர் பெட்ரோநெட்.
இது எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷேரு புதுசாக யாராவது நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா இந்த பெட்ரோநெட்டு இப்போ இருக்கிற ஸ்டேஜ் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேஜ். இதோட டெக்னிக்கல் வைஸும் சரி, ஃபண்டமெண்டலும் சரி, இதோட பிஇ ரேஷியோ இப்போ பார்த்தீங்கன்னா 11.12 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே தான் இருக்குது. இதோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுற முக்கால்வாசி ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாமே டிவிடெண்ட்டை அதிகமாக இருக்கிறத தான் பேஸ் பண்ணி எடுப்பேன். ஏன்னா அது ஒரு வேளை நம்ம வாங்கிட்டு நமக்கு கீழே இறங்கினாவே மனசு கஷ்டமாயிடும். கீழே இறங்கினாலும் அவன் அதை டிவிடெண்ட்டாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் எப்போவுமே எதிர்பார்த்து சூஸ் பண்ணுறது. ஈவன் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான்னா 3.64% கொடுக்குறான். ஹை டிவிடெண்ட் கொடுக்குறான். ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஷேர்ஸால் மட்டும்தான் இந்த மாதிரி டிவிடெண்ட்டை கொடுக்க முடியும். நம்ம இதுக்காகவே இந்த ஷேர்ஸை கன்சிடர் பண்ணலாம். இதோட ROCE அபோவ் 15க்கு மேலே இருக்குது. ROE அதுவும் 20க்கு மேலே இருக்குது. இதோட EV EBITDA 7% இருக்குது. இது போதும். இப்போது ஒரு EV EBITDA 100க்கு மேலெலாம் இருந்ததுன்னா அவன் ஆல்ரெடி நல்ல க்ரோத்தபிளாக இருக்கிறான். அதாவது என்டர்பிரைஸ் வேல்யூ எபிட்டா அதுக்கு பேர். அது நல்ல ஹெவியாக இருக்குது. வேல்யூவேஷன் நல்லா இருக்குது என்டர்பிரைசஸில். ஆனால் இப்போது இந்த பர்சன்டேஜை பார்த்தா அவன் நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்கான். ஒரு 12க்கு மேலே இருந்தாவே அது ஒரு நல்ல க்ரோத்தபிள் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஷேருன்னு அர்த்தம். அப்போது அப்படி பார்த்தா இந்த பெட்ரோநெட் கூட இந்த ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இன் ஃபியூச்சர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் கூட அருமையாக க்ரோத் நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இதை மினிமம் ஒரு 3லேருந்து 5 வருஷம் நம்ம வச்சுருந்தா பாதி ஒரு வேளை நஷ்டமாக இருந்தாலும் அந்த டிவிடெண்ட்டே நமக்கு நஷ்டத்தை ஈடுகட்டுற அளவுக்கு வரும். ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் உழைக்கவே மாட்டேங்க, நான் ஷேரை வாங்குவேன், அதுதான் எதுக்கு எனக்கு ஏதாவது கொடுத்தா உண்டுன்னா அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷேர்ஸ் வரப்பிரசாதம் தான். ஏன்னா டிவிடெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறான். ஒரு வளர்ச்சி அடைந்த ஐடி ஃபீல்டு நம்ம TCS, இன்ஃபோசிஸ் அவன் என்ன ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறான்னா அந்த லெவல் கொடுக்குறாங்க. ஒரு பெட்ரோநெட்டு ஐடி செக்டர்லேயே பெரிய ஆள் நம்ம TCS, இன்ஃபோசிஸ் இவனுங்க அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறானுங்க டிவிடெண்ட். அதெல்லாம் வாங்கக்கூடிய ரேஞ்சில் தாண்டி எங்கேயோ இருக்கான். 3000 ரூபா கிட்ட இருக்கான் TCSலாம். ஆனால் இவன் ஜஸ்ட்டு இப்போ இருக்கிற ப்ரைஸ் 273 தான். ஸோ இதை நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் நான் பல தடவை சொல்லிட்டேன். இப்போ இருக்கக்கூடிய இடமே அதுக்கு ஃபஸ்ட் கிளாஸு க்ரோத் உள்ள இடம்தான். இதோட PE ரேஷியோலாம் ஒரு வளர்ச்சி அடைந்த பேங்க்கு, ஓஹோன்னு இருந்த பேங்க்கு, PEலாம் 30-40 இருந்த பேங்க்கு. இப்போது அதோட PE ரேஷியோ பார்த்திங்கன்னா வெறும் 12 தான் இருக்குது. 12.83 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா 1.81 தான் இருக்குது. இதோட டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா இவன் டிவிடெண்ட் அந்த அளவுக்குலாம் கொடுக்கல, வெறும் 0.09% தான் கொடுக்குறான். ஸோ டிவிடெண்ட் இதில் ஒரு பேசிவ் இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும்னா அது கஷ்டம். ஆனால் நம்ம சூஸ் பண்ண போகிறது லாங் டேர்ம். அப்போ அந்த லாங் டேர்முக்கு ஏற்ற மாதிரி ஈவன் ஃபியூச்சர்ஸ் டிவிடெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவனோட NPA பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கலாக இருக்குது. வெறும் 2.71 தான் இருக்குது. சாதாரண சின்ன பேங்க்குகளே NPA 5, 6, 7, 4ன்னு இருக்கான். ஆனால் இவனோட NPA பார்த்திங்கன்னா கிரேட் 2.71 தான் இருக்குது. இதுவே ஸ்லைட்டாக அதிகம்தான். ஆனால் மற்ற பேங்க்குகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ROC, ROE எல்லாம் பார்த்திங்கன்னா அபோவ் 15க்கு மேலே தான் இருக்குது. PEG ரேஷியோ பார்த்திங்கன்னா 3.41 இருக்குது. ஸோ
இந்த ஃபண்டமெண்டலை இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சினாரியோட செக் பண்ணி பார்த்தா இது ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இதெல்லாம் அதோட ஆல் டைம் ஹையை தொட்டாவே அதுக்கப்புறம் இது ரீபவுண்டு இன்னும் மேலே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் இந்த டேரிஃப் மட்டும் இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டெல்லாம் இந்நேரம் பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். ஈக்விட்டி இண்டெக்ஸு எல்லாமே ஒவ்வொரு ஏற்றத்துலேயும் ஏதாவது ஒரு தடைக்கல் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ரம்ப்பு நமக்கு டேரிஃப்ன்ற வடிவத்தில் வந்து நிற்கிது. அதனால் ஒவ்வொரு ஷேருமே தடுமாறி கீழே விழுறது என்னமோ வேகமாக விழுறான். ஆனால் எழுந்து மேலே போகிற வேகம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அது எவ்வளோ நாள் இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 3 வருஷம் இருக்குமா? இந்த ட்ரம்ப்பு பிரசிடெண்ட்டு அங்கே வந்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவர் தோத்துடுறாருன்னே வைங்க. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? ஒரு கெட்டது ஒருத்தருக்கு நடந்துக்கிட்டே இருக்குன்னா அவரோட லைஃப் லாங் வரையும் அதேவா தொடரும்? கிடையாது. இல்லை, வாழ்க்கையே ஒரு வட்டம் தானே, ஏற்றம் இறக்க தான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஆக்சிஸ் பேங்க் கூட ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு ஸ்டாக்ஸ் தான். நம்ம அடுத்த பார்க்க போகிறது கடைசி ஸ்டாக்ஸ் ஒன்று. இந்த பிஜி இன்வெர்ட் பல பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவன் ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஷேர். டிவிடெண்ட்டே வந்து 10% கொடுக்குறான்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 9.94% கொடுக்குறான் டிவிடெண்ட். இதோட பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா வெறும் 7% தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா 1.07 தான் இருக்குது. இதோட பிஇஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா பிலோ 1 கீழே தான் இருக்குது. இதோட ஆர்ஓசிஇ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அபோவ் 15க்கு மேலே இருக்குது. இதோட இவி சேல்ஸ் பார்த்திங்கன்னா 7% இருக்குது. இவி எபிட்டா பார்த்திங்கன்னா 5.15 தான் இருக்குது. இது மட்டும் ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் மற்ற எல்லா விஷயமே இந்த ஷேரில் இந்த பிஜி இன்வெர்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ இது இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் 90 ரூபா. இவன் எனக்கு தெரிஞ்சு 76 ரூபாலாம் வந்தான்னு நினைக்கிறேன் இந்த போன இயர்லலாம் அங்கேருந்து. ஏன்னா ஒரு பிஇ ரேஷியோ இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் இன்வெஸ்டர்ஸ் தேடுவாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அதில் போட்டு விட்டுட்டு கம்முன்னு விட்டுருவாங்க. இப்போ 76 ரூபாய்க்கு வரும்போது எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்க? இப்போ அவன் 90 ரூபா இருக்கான். 14 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கான் ஜஸ்ட் ஒரு 4-5 மாதத்தில். இதுதாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு வளர்ச்சியே. நீங்கள் பல பிஸ்னஸில் 10 வருஷம் 15 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இந்த லெவலுக்கு க்ரோத் ஆகுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம்தான். முடியாது, அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆனால் இவன் பல காலம் கீழே இருந்தாலும் 2-3 மாதத்தில் மேலே வந்துடுவான். அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட். அப்படிப்பட்ட இந்த பிஜி இன்வெர்ட்டை நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சிச்சுவேஷனில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கி விட்டுட்டிங்கன்னா இவன் டிவிடெண்ட்டே கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம காசு டிவிடெண்ட்டாகவே வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிற மீதி கேஷ் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த அளவுக்கு இவன் டிவிடெண்ட் கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த இந்த 4 ஸ்டாக்ஸ்லேயே இவன் தான் ஹையஸ்ட் டிவிடெண்ட் நினைக்கிறேன். 10%. அதாவது பேங்க் எஃப்டியை விட அதிகம். ஒரு வருஷம் பேங்க் எஃப்டியில் போட்டால் அவன் எவ்வளோ கொடுப்பான்? ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் ஒரு 550-600 ரூபா கொடுப்பான். இவன் அதை தாண்டி கொடுக்குறான். ஒரு 10 வருஷம் நம்ம வச்சுருந்தா அந்த அமௌண்ட்டே நமக்கு வரும். ஸோ இந்த பிஜி இன்வெர்ட்டும் நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த சொன்ன ஒவ்வொரு ஷேருமே நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா அதில் நல்லது உங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா செபி ரிஜிஸ்டர்ட் பர்சனை தொடர்பு கொள்ளுங்கள். இது ஏன்னா ஒரு டிஸ்க்ளைமர் தான்.
ஒரு செபி ரிஜிஸ்டர்ஸ் பர்சன் சொல்லிட்டா மட்டும் ஒரு ஷேர் மேலே ஏறிடும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. செபியால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள்லாம். நான் சொல்கிறதும் அதுதான் சொல்ல போகிறாங்க, அவங்க சொல்கிறதும் அதுதான் சொல்ல போகிறாங்க. ஒரு ஆலோசனை பெற வேண்டியது அவசியம் அப்படின்றதுனால செபி எப்போ பாரு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். நல்ல வளரக்கூடிய ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதில் லாஸஸ் வந்தால் காத்திருங்க. அதை ஆவரேஜ் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு நாள் மேலே திரும்பும்போது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த வளரக்கூடிய ஷேர்ஸில், வளர்ந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க, அவஸ்தைப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.